அவன் ஒய்ஃபு பேரை சொல்லி சிந்து உங்களை பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாம்மா, குழந்தை மேலே சத்தியம் வாங்கிட்டாம்மா உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. திருமணத்திற்கு பின்னர் மாமனார் வீட்டில் வசித்து வந்த மகனின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த தாய் தனது மகனை பறிகொடுத்த வேதனையில் கண்ணீர் சிந்தியது காண்போரை கலங்கச் செய்தது. கோவை சரவணம்பட்டியைச் சேர்ந்த குமார் மகேஸ்வரி தம்பதியின் மகன் அசோக்குமார் என்பவருக்கும் கோவை வடமதுரை பகுதியைச் சேர்ந்த சிந்து என்பவருக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு காதல் திருமணம் நடைபெற்றது. மெரைன் என்ஜினியரான இவர் திருமணம் ஆனதிலிருந்தே மாமனார் வீட்டில்தான் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பையன் இங்கே வேலைக்கு வரும்போது சிந்துங்கிற பொண்ணை பார்த்து லவ் பண்ணாருன்றதுக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன நாள்லேருந்து அவர் அவங்க மாமனார் வீட்டிலே தான் இருந்தார். எங்கள் வீட்டுக்கு அவ்வளோவா வந்ததும் இல்லை, எங்ககிட்ட பேசினதும் இல்லை, அவங்க விட்டதும் கிடையாது. இந்நிலையில் அசோக்குமாருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக அவரது பெற்றோருக்கு சிந்துவின் உறவினர்கள் போன் மூலம் தகவல் தெரிவித்தார்களாம். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அங்கு சென்று பார்த்தபோது அசோக்குமாரின் உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு தயார் நிலையில் இருந்தார்களாம். வாரம் சனிக்கிழமை நைட்டு எங்களுக்கு 12 மணிக்கிட்ட ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்க பொண்ணோட சித்தப்பா பேசுகிறேன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டதுக்கு அவர் ஜிம்மிலேருந்து வந்தார், ஸ்வெட்டிங் ஆச்சு, உடனே அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாருன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பையனை எடுத்து ஃப்ரீசரில் வச்சு பேக் பண்ணி கை காலெலாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் சிந்துவின் வீட்டிற்கு சென்று விசாரித்த போது அசோக்குமார் சொந்தமான உடற்பயிற்சி கூடம் நடத்தி வந்ததாகவும் அதில் நஷ்டம் ஏற்பட்டதால் வேதனையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறினார்களாம். நாங்கள் என்ன ரீசன் அதுக்கப்புறம் நாங்களாம் தெரிஞ்சு கேட்கும்போது சூசைட் பண்ணியிருக்காரு, தூக்கு போட்டு தொங்கிட்டாருன்னு சொன்னாங்க. நாங்கள் எனக்கு என்னென்னா நாங்களும் லோக்கலில் தான் இருக்கோம். எங்ககிட்ட ஏன் சொல்லியிருந்த ஒரு 10 மினிட்ஸில் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருப்போம். அந்த இதில் தான் இருந்தோம். எங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் அவங்களே எதுவுமே சொல்லலை, எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்டு எடுத்து அடக்கம் பண்ணுற ஸ்டேஜில் வச்சுட்டு தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குதுங்க. முதலில் மாரடைப்பு என்று சொன்னவர்கள் நேரில் சென்று பார்த்தபோது தற்கொலை என மாற்றி கூறியதால் அசோக்குமாரின் பெற்றோர் உடனடியாக அவரது உடலை மயானத்திற்கு எடுத்துச் சென்று எரித்துவிட வேண்டும் என சிந்துவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவசரப்படுத்தியதாலும் அசோக்குமாரின் மரணத்தில் தங்களுக்கு சந்தேகம் எழுந்ததாக தாய் மகேஸ்வரி தெரிவித்தார். நம்ம இதை அடக்கம் பண்ணிடலாம், கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம், போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவாங்க, நம்ம இப்படியே எடுத்து எரிச்சிடலாம். அவங்க எரிக்கிற மோட்டிவில் தான் இருந்தாங்க. எடுத்து எரிச்சிடலான்னு சொல்லும்போது எனக்கு பையனுக்கு அப்போ தான் டவுட் எல்லாத்துக்கும் சொன்னோம். தம்பிங்களுக்கெல்லாம் சொல்லி தம்பிங்களாம் விடாமல் எடுத்து அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். இது தொடர்பாக கோவை துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அசோக்குமாரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் புகார் மனு அளித்தனர். தனது மகனின் மரணம் நிச்சயம் தற்கொலை அல்ல என கூறிய தாய் மகேஸ்வரி இன்னும் சில நாட்களில் புதிதாக வீடு கட்டி தன்னை அழைத்துச் செல்வதாக கூறினார் என்றும், ஆனால் அதற்குள் அவரது சடலத்தை தான் பார்க்க முடிந்ததாகவும் கூறி கண்ணீர் சிந்தியது சோகத்தை ஏற்படுத்தியது. இது எங்கேயுமே உண்டான விஷயம். எங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இனி அவன் தற்கொலை பண்ணுற ஆளே கிடையாதுங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரில்லியண்ட்டான ஆள். சம்பாதிக்கணும், காசு சேர்த்தணும், அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் வச்சுக்கணும். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.